வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் முருங்கைக்கீரை சாற்றில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போறோங்க. இந்த முருங்கைக்கீரை சாறு தினமும் 30 மில்லி அளவுல இருந்து ஒரு 50 மில்லி வரைக்கும், அதாவது தோராயமாக சொல்லணும்னா ஒரு 1லிருந்து 2 சிறிய குவளைகள் நீங்க எடுத்துக்கலாம். முருங்கைக்கீரை சாற்றை அருந்துவது பாதுகாப்பானது மற்றும் பயனுள்ளதாக இருக்கும். தொடக்க காலத்தில் மிக குறைந்த அளவில் சுமார் ஒரு 15 ml இருந்து நீங்க தொடங்கி அதுக்கப்புறம் உங்களுடைய உடல் ஒத்துழைப்பு எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி படிப்படியாக நீங்க அதிகரிச்சுக்கலாம். இதை எடுத்துக்கொள்ள வேண்டிய ரைட் டைம், சிறந்த நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் வெறும் வயிற்றில் நீங்கள் குடிக்கிறது மிகச்சிறந்த பலன்களை கொடுக்கும். அப்போது உங்களுடைய உடல் ஊட்டச்சத்துக்களை முழுமையாக உறிந்து கொள்ளும். இப்போ மாற்று வேலைகளில் குடிக்கணும் அப்படின்னா காலை வேலையில் குடிக்க இயலாதவர்கள் மதிய உணவிற்கு முன்பாகவும் இதை நீங்கள் குடிக்கலாம். இரவில் முருங்கைச்சாறு குடிக்கிறத தவிர்க்கணும். ஏன் அப்படின்னா அது செரிமான மண்டலத்தை இரவில் தூண்டி உறக்கத்தை கெடுத்து விடும். அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஒரு நன்மை இருந்தால் ஒரு தீமையும் தான் இருக்கும். அப்போ அதெல்லாம் பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. இந்த முருங்கைச்சாறு எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய விட்டமின்கள், ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன, அதன் மூலம் கிடைக்கக்கூடிய மருத்துவ நன்மைகள் என்னென்ன அப்படின்றத விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்க்கு நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களை, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய், அந்த நோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கெல்லாமே நீங்கள் முருங்கைக்கீரை சாறு எடுத்துக்கலாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா முருங்கைக்கீரை சாற்றில் இரும்புச்சத்து, அயன் மற்றும் ஃபோலிக் அமிலம் அதிக அளவில் இருக்குங்க. ஸோ இது குறைந்த ரத்த சிகப்பணுக்களுடைய எண்ணிக்கை நமக்கு அதிகப்படுத்தும். அதாவது ரத்த சிகப்பணுக்களுடைய எண்ணிக்கை அதிகப்படுத்தப்படும் பொழுது ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கையும் அதிகப்படுத்தப்படும். ஸோ இப்போ ஹீமோகுளோபின் நமக்கு போதுமான அளவுக்கு ஆக்சிஜன் சப்ளைவை உடலெங்கும் கொடுக்கறதால நம்ம சுறுசுறுப்பாக மீண்டும் இயங்க ஆரம்பிப்போம். நமக்கு ரத்த சோகை நோய்களுக்கான அறிகுறிகளாக இருக்கக்கூடிய மயக்கம், தலைவலி, குமட்டல், வாந்தி, உடல் சோர்வு, உடல் பலவீனம், இது மாதிரி எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிப்போம். அப்போ ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி அறிகுறிகள் இருந்தால் தான் இரும்புச்சத்து குறைபாடு ஏற்பட்டு ரத்த சிகப்பணுக்களுடைய உற்பத்தி குறைஞ்சதால தான் உங்களுக்கு இந்த மாதிரி தொடர்ச்சியாக உங்களுக்கு சுறுசுறுப்பு இல்லாமல் போயிடுச்சு அப்படின்றது அர்த்தமாக இருக்கும். அப்போ நீங்கள் இரும்புச்சத்து, ஃபோலிக் அமிலமெல்லாம் பெற்று ரத்த சிகப்பணுக்களுடைய எண்ணிக்கை அதிகப்படுத்திக்கிட்டீங்கன்னா ஹீமோகுளோபின் கவுண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும், ஆக்சிஜன் சப்ளைவும் கிடைக்கும், நீங்கள் சுறுசுறுப்பாக இருப்பீங்க. அதனால தான் அந்த ரத்த சோகையை குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுக்கிறதுக்கு முருங்கைக்கீரை சாறு எடுத்துக்கொண்டு சுறுசுறுப்பு அதிகரித்துக் கொள்ளலாம். நீங்கள் நோய் எதிர்ப்பு சக்தி திறனை பெருக்கிக் கொள்வதற்கெல்லாமே முருங்கைக்கீரை சாறு எடுத்துக்கலாம். ஸோ இம்யூன் சிஸ்டத்தை நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணிக்கலாம். ஒரு இம்யூனிட்டி பூஸ்டராக முருங்கைக்கீரை சாறு உங்களுக்கு செயல்படும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா முருங்கைக்கீரை சாற்றில் உள்ள விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் என்ன பண்ணும் அப்படின்னா ரத்த வெள்ளை அணுக்கள், அதாவது ஒயிட் பிளட் செல்ஸ் இருக்குங்க இல்லையா, அதனுடைய செயல்பாட்டை உங்களுக்கு தூண்டி உடலினுடைய நோய் எதிர்ப்பு சக்தி திறனை உங்களுக்கு பலப்படுத்துது. அதாவது உங்களுக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி இந்த மாதிரி நோய்களை உங்களுக்கு குணப்படுத்திக்கிறதுக்கும் சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளை வராமல் தடுக்கிறதுக்குமே உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகப்படுத்தி நோய் எதிர்ப்பு மண்டலத்தையே வலுப்படுத்துறதால ஒரு புதுவிதமான ஒரு நோய் கிருமி உங்களை தாக்கி ஒரு புதுவிதமான நோயை ஏற்படுத்தாது. நீங்கள் அந்த அளவுக்கு நலமாக இருக்கலாம். சர்க்கரை நோயை கட்டுப்படுத்திக் கொள்வதற்கு முருங்கைக்கீரை சாறு எடுத்துக்கலாங்க. ஸோ டயபெட்டிஸ் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். முருங்கைக்கீரை சாறு ரத்தத்தில் உள்ள குளுக்கோஸுடைய அளவை கட்டுப்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா முருங்கைக்கீரை சாற்றில் உள்ள குளோரோஜெனிக் அமிலம், அந்த குளோரோஜெனிக் ஆசிட் என்ன பண்ணும் அப்படின்னா இன்சுலின் சுரப்பை உங்களுக்கு சீராக்கி ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு திடீரென உயர்வதை உங்களுக்கு முன்னாடியே தடுக்கும். ஸோ ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு பார்த்தீங்கன்னா திடீரென நமக்கு உயரக்கூடாது. நமக்கு நம்மளுடைய உணவுகள் எந்த அளவுக்கு செரிமானமாகுதோ அந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் பிளட்ல சுகரோடைய அளவு இருக்கணும். ஸோ அதுக்குள்ள நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் நீங்கள் சுகர் ப்ராப்ளத்தை கண்ட்ரோல் பண்ணணும்னா முருங்கைக்கீரை சாறு எடுத்துக்கலாம். ஒருவேளை ஃபியூச்சரில் உங்களுக்கு சுகர் ப்ராப்ளம் வராமல் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும்னு நினைச்சிங்கனாலுமே இப்போ இருந்தே முருங்கைக்கீரை சாறு எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு பழக்கத்தை நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம். செரிமான கோளாறுகள் ஏதாவது உங்களுக்கு இருக்குது, அது சரி பண்ணணும் அப்படின்னா முருங்கைக்கீரை சாறு நீங்கள் எடுத்துக்கலாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா முருங்கைக்கீரை சாற்றில் உள்ள நீர் சத்து, நார் சத்து மற்றும் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள், அந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே செரிமான மண்டலத்தை ஒட்டுமொத்தமாகவே உங்களுக்கு ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கு. இதனால செரிமானம் தொடர்பான பிரச்சனைகளாக இருக்கக்கூடிய சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், அதாவது கான்ஸ்டிபேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் இந்த மாதிரி சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், வயிற்று வலி, வாயு பிரச்சனை, வயிற்று பொறுமல், வயிற்று உப்புசம், இந்த மாதிரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை குணப்படுத்தி வயிறு, குடல் இரண்டினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி ஒட்டுமொத்த செரிமான மண்டலத்தையுமே நீங்கள் வலுப்படுத்திக் கொள்ளணும். அந்த செரிமான கோளாறுகளை நீக்கிக் கொள்ளணும் அப்படின்னா நீங்கள் முருங்கைக்கீரை சாறு தொடர்ந்து எடுத்துக்கொள்ளலாங்க. இப்போ நமக்கு
இந்த செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான காரணமே என்னன்னு கேட்டிங்கன்னா, நீர் சத்தும் நார் சத்தும் குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம தொடர்ந்து எடுத்துக்கொள்வதால தான் இந்த மாதிரி செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் நமக்கு ஏற்படுது. ஸோ அதுலேருந்து விடுபடணும்னா நம்ம சிம்பிளான விஷயம் ஒன்று பண்ணால் போதும். அந்த நீர் சத்து நார் சத்து இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கொண்டாலே போதும். முருங்கைக்கீரை சாற்றில் அது எல்லாமே இருக்குது. ஸோ அதை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா செரிமானம் உங்களுக்கு எப்போதுமே ஆரோக்கியமாக இருக்கும். இதய ஆரோக்கியம் மேம்படுவதற்கு நீங்கள் முருங்கைக்கீரை சாறு எடுத்துக்கலாங்க. ஹார்ட் ஹெல்த் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக இருக்கும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, முருங்கை சாறு நம்மளுடைய ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பினுடைய அளவை வந்து குறைக்கும். அதாவது எல்டிஎல் சொல்லக்கூடிய இந்த கெட்ட கொழுப்பினுடைய அளவை ரத்த நாளங்களில் வந்து படிந்து இல்லாமல் நம்ம வந்து பண்ணணும். அந்த படிந்திருக்கக்கூடிய ரத்த கொழுப்பையும் குறைச்சிடணும். மீண்டும் ரத்த நாளங்களில் வந்து கெட்ட கொழுப்புகள் படியாமல் பாதுகாத்துக் கொள்ளணும். இதன் மூலமாக தான் போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் நம்மளுடைய ரத்த நாளங்கள் வழியாக இதயத்துக்கு வந்து செல்ல ஆரம்பிக்கும். எந்த விதமான தங்கு தடையும் இல்லாமல் ரத்த ஓட்டம் இதயத்துக்கு கிடைக்கிறதால இதய துடிப்பு, இதயத்தினுடைய செயல்பாடு சீரான இருக்கிறதால மாரடைப்பு, பக்கவாதம், இந்த மாதிரி இதயம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான அபாயம் வந்து குறையும். ஸோ இப்போ ஒருவேளை ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை நீங்கள் அகற்றியாச்சு, இதுக்கப்புறம் இதயம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதான்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிபி ப்ராப்ளம் இருந்தால் அதையுமே நீங்கள் சரி பண்ணணும். அதுக்கு தான் முருங்கைக்கீரை சாறு எடுத்துக்கணும். இப்போ பிபி ப்ராப்ளம் என்னது பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய உடல் நரம்புகள் ரத்த நாளங்களில் காணப்படக்கூடிய இறுக்கங்களை தான் நம்ம ரத்த அழுத்தம்னு சொல்லுவோம். அந்த மாதிரி நரம்புகள் ரத்த நாளங்கள் இறுக்கங்களாக இருக்கும்போது போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் அங்கே வந்து நம்மளுடைய உடலுக்கு வந்து செல்லாது, இதயத்துக்கும் செல்லாது. ஸோ இதனால் இதய ஆரோக்கியத்தை பராமரிக்கணும்னா அந்த பிளட் ப்ரெஷரையும் நீங்கள் சீராக வைக்கணும். அப்போ தான் மாரடைப்பு, பக்கவாதமெல்லாம் உங்களுக்கு ஏற்படாது. ஸோ அதுக்காக தான் கொலஸ்ட்ரால் பிரச்சனையிலிருந்தும் ரத்த அழுத்தம் பிபி ப்ராப்ளத்திலிருந்து நீங்கள் விடுபட்டு இதயத்தை பராமரிக்கணும்னா முருங்கைக்கீரை சாறு எடுத்துக்கலாம். கண் பார்வை திறன் உங்களுக்கு வந்து மேம்படணும், கண் பார்வையை நீங்கள் எப்போதுமே கூர்மையாகவே வைத்துக் கொள்ளணும் அப்படின்னா முருங்கைக்கீரை சாறு நீங்கள் எடுத்துக்கலாங்க. ஸோ அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, முருங்கைக்கீரை சாற்றில் அதிக அளவில் இருக்கக்கூடிய விட்டமின் ஏ மற்றும் பீட்டா கரோட்டின் நம்மளுடைய கண் பார்வை திறனை நமக்கு வந்து மேம்படுத்துது. மாலைக்கண் நோய் மற்றும் வயதான காலத்தில் ஏற்படக்கூடிய விழித்திரை தொடர்பான பிரச்சனைகளை நமக்கு வந்து தவிர்க்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்குங்க. ஸோ இதனால் கண் பார்வை திறனை நம்ம கூர்மைப்படுத்திக் கொள்ளலாம். கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே அதை நீங்கள் வந்து வராமல் தடுத்துக் கொள்ளலாம். இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா வயதானவர்களுக்கு அந்த வயசாகக்கூடிய காரணம், அப்புறம் ஊட்டச்சத்து குறைபாட்டின் காரணமாக கூட கண்கள் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படும். இப்போ நீங்கள் முருங்கைக்கீரை சாறு வயதானவர்களுக்கு வந்து கொடுத்தீங்க, அவங்களும் எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த ஊட்டச்சத்து பற்றாக்குறை நீக்கப்பட்டு ஓரளவுக்கு அவங்களுடைய கண் பார்வை திறன் வந்து மங்கலாக தெரியாமல் ஓரளவுக்கு அவங்களுக்கு வந்து கூர்மையாக இருக்கும். ஸோ அதுக்கு தான் அவங்க வந்து என்ன பண்ணணும்னா முருங்கைக்கீரை சாறு எடுத்துக்கொள்ளணும். தோல் மற்றும் முடி அழகு சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா முருங்கைக்கீரை சாறு எடுத்துக்கலாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இப்போ முருங்கைக்கீரை சாற்றில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் விட்டமின்கள் சருமத்திற்கு இயற்கையான பளபளப்பை வந்து கொடுக்குதுங்க. இது வந்து நம்மளோட சருமத்தில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றி முகப்பொரு மற்றும் சுருக்கங்களை வந்து நமக்கு தடுத்துரும். மேலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா முகப்பொருட்கள், கண் கருவளையங்கள், கரும்புள்ளிகள், வயதான சுருங்கிய தோலமைப்பு, கோடுகள், கரைகள் கொண்ட மாசு மறுபடிந்த சருமமெல்லாம் இல்லாமல் மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட சருமத்தில் வந்து கோலஜன் உற்பத்தி மேம்படுத்தப்பட்டு விடுவதால் ரத்த ஓட்டம், நீரேற்றம் உங்களோட சருமத்தில் இருக்கிறதால வறட்சி அப்படின்றது உங்களோட சருமத்தில் இருக்காது. அப்போ நீங்கள் ஏஜ் ஆன மாதிரி தெரிய மாட்டீங்க. உங்களோட ஏஜ் நீங்கள் வெளியே சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க. அந்தளவுக்கு நீங்கள் எங்கே தெரியணும்னா முருங்கை இலை சாறு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா எங்கே தெரிய ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய தலைமுடியுமே ஆரோக்கியமாக இருக்கும். உங்களுடைய முடிகளுக்கு தேவையான ஊட்டச்சத்து அளித்து முடி உதிர்வை தடுத்து அடர்த்தியாக வளரக்கூடிய கருகருவென்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பை முருங்கை இலை சாறு உங்களுக்கு வந்து வழங்கும். ஸோ நீங்கள் வந்து அதுக்கு முருங்கை இலை சாறு எடுத்துக்கொள்ளும் போது உள்ளிருந்து தலைமுடியினுடைய வேர்க்கால்கள் வரைக்குமே ஊட்டச்சத்துக்கள் வந்து கடத்தப்படுவதால் ஸ்ட்ராங் அண்ட் ஸ்ட்ரென்த்தான ஒரு கூந்தல் அமைப்பு உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் உடல் நலத்தை தாண்டி அழகு சாதன விஷயங்களுமே இந்த மாதிரி தலைமுடி ஆரோக்கியம், சரும ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்திக்கிறதுக்கு கூட நீங்கள் முருங்கை இலை சாறு பயன்படுத்தலாம். தொடர்ந்து முருங்கை இலை சாறை பயன்படுத்தி ஊட்டச்சத்துக்களை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.